குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், தேங்காய், புளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பொடி, மீன் குழம்பு பொடி, பச்சை மிளகா, கார்லிக்கு, அப்புறம் அதை வெட்டுறதுக்கு கத்தி, அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட்டில் ரொம்ப குருவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சே கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவ சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சாச்சு. எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஸ்லைஸாக செமையாக இருந்துச்சு. ஸோ மீனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கழுவி வச்சாச்சு. எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த என்ன அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுத்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன். ஆனால் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் பாதி மட்டும் போட்டால் போதும். பாதி மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு இதை வந்து அரைக்கணும். அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு கொஞ்சோண்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், வெந்தயம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிட்டு நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணுறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு லிட்டை வச்சு அதை மூடிடலாம். சரிங்களா? மூடிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மீன் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடி ஜஸ்ட்டு அதை சேக் பண்ணாலே போதும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பேஸ்ட் வந்து அப்ளை ஆகிடும். ரொம்ப நம்ம கையெல்லாம் வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அப்ளை ஆகிருக்கும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு 10 to 5 minutes வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் இதில் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் மசாலா, அதாவது ஃபிஷ் கறி மசாலா கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மசால் பொடி கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு தென் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம வச்சுருக்க தக்காளி, அதாவது மீதி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். நல்லா போட்டு கொஞ்சோண்டு நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு, அதாவது இப்போ உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதில் உப்பு போட்டுட்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி தேவைப்படும். ஸோ புளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தனியாக வச்சுட்டு ஸோ தக்காளி வதங்கினதை விட உப்பு போட்டாச்சு. தென் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். தென் பேஸ்ட்டு தென் புளி அப்ளை பண்ணாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிஷ் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஆகணும். டைம் ஆனால் தான் கொஞ்சம் இதுவும் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா வரும். இல்லைனா ஃபுல்லாகவே தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து முழுசாக இருக்கும். ஸோ நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வதங்குற அளவுக்கு வச்சுட்டு தென் நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ஊற்றிடுங்க. பேஸ்ட் எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தென் புளி நல்லா ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நல்லாவே ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் நல்லா தண்ணியாக வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கட்டியாக தேவையோ அந்த கட்டியாகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லிட்டை மூடி வச்சிடலாம். லிட்டை மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 minutes வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நல்லா கொதிச்சிருக்கும். தென் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் மீனை உள்ளே இறக்கிடலாம். மீனை உள்ளே இறக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவையான சூப்பரான ஃபிஷ் குழம்பு அண்ட் இட்லி எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.